அனைவருக்கும் அன்பு வணக்கம். நேற்று வந்த 615 ரிசல்ட்டுக்கு நம்ம பி போர்டில் நேற்று வந்து 919 அப்படி 6க்கு 9 வரும்னு நினச்சா 6க்கு 6 அப்படி சொல்லிட்டு நேராக கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அதே மாதிரி நம்ம சி போர்டில் வந்து 9-6 இல்லை 5 சப்போர்ட் நம்பராக வச்சுங்கன்னு சொன்னோம். 5 பாஸ் ஆகிடுச்சு. ஆல் போர்ட்லையும் 5-1 சப்போர்ட்டாக வச்சுங்கன்னு சொன்னால் 1 டேரெக்டாக இறங்கிடுச்சு. இதான் நம்ம நேற்று கொடுத்த கணக்கு. சரிங்களா? சரி, இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வேறு மாதிரி என்ன கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசியில் வந்து நான் வந்து 15 25 05 25 அப்படிங்கிற மாதிரி பாருங்கள் அப்படின்னா, ஆனால் 15 அப்படி சொல்லிட்டு வச்சுட்டாங்க. நம்மளுக்கு மற்றபடி வேறு ஒன்றும் ரொம்ப சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. 15 வச்சுட்டாங்க. இவ்வளோ தான் நான் கொடுத்த கணக்கு. சரிங்களா? நேற்று நான் கொடுத்ததில் பி போர்டில் 1 சி போர்டில் 5 பாஸ் ஆகிருக்கு. இதில் ஒரு உதாரணத்துக்கு வந்து இந்த மாதம் கரண்ட்டில் இந்த ஒரு ரிசல்ட் இந்த ஒரு சார்ட்டில் வந்து நான் எடுக்கிற கணக்கு வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கரண்ட் சார்ட்லனா இதுலேருந்து ஒரு பேட்டர்னில் ஒரு செட்டு எடுத்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு எடுத்துக்குவோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த நெக்ஸ்ட் டே சார்ட்லேருந்து ஒரு செட்டு அப்படின்னு சொல்லிட்டு 2 செட்டை நான் எடுத்துக்குவேன். நான் என்றைக்குமே இந்த பெண்டிங் நம்பர் பக்கமே நான் தலை வச்சு கூட படுத்த மாட்டேன். ஏன்னா அது அப்படி தான் இன்றைக்கி இந்த டேட்டில் 0ன்னு காமிக்கும். ஆனால் எப்படி திருப்பி வைப்பான்றதுலாம் டவுட்டு. அதனால் அதெல்லாம் விட்டுருங்க. சரி, நான் இப்போ இதில் இருக்கிறதுலேயே இந்த 615ங்கிற நம்பரை டார்கெட் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்கிற 615 நான் வந்து எடுத்துக்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். 610க்கு போர்டு தான் மாறி இருக்க தவிர இப்போ இதில் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த சார்ட்டில் இது எந்த இடத்துல இந்த ரிசல்ட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து கரெக்டாக இந்த 3Dயோட எடுத்துக்கலாமே. அதாவது 36 பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல 2615 அப்படின்னு இருக்கு. சரியா? இப்போ இந்த ரெண்டு ரிசல்ட்டையும் நான் ஒரு தடவை கம்பேர் பண்ணிக்கிறேன். கெஸ்ஸிங்கில் வந்து நிறைய விதங்கள் இருக்குது. ஆனால் வந்து ஒரு இதுக்கும் ஒரு மாதிரி அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். ஸோ 3361க்கு 2615 ரிசல்ட் வந்திருக்குன்னு ஒரு கணக்கு எடுத்துப்போம். சரியா? சரி, இப்போ அதே மாதிரியே நம்மளுக்கு வந்து நேற்று வந்து ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3615. நான் 4Dயோட சேர்த்து சொல்கிறேன், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த 3615 அப்படி எடுத்துக்கிறேன். அதாவது இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் 3361க்கு 2615 அப்படின்னு ரிசல்ட் வந்தால் அப்போ 3615க்கு என்னவா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அப்படியே ரிவர்ஸில் எடுத்துக்கும். 2க்கு 3 அப்படிங்கும்போது பாருங்கள், 365 265 2க்கு இன்னும் வித்தியாசம் இல்லை. சரியா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த 2க்கு 3க்குன்னா இங்கே 3க்கு 4, இங்கே 6க்கு 3, 1க்கு 6, ஓகேவா? 5க்கு 6. அப்போ இதுலேருந்து எனக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4366 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் எடுக்கிறேன். இந்த நம்பர் உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. நான் திரும்ப இந்த இடத்துல உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணி சொல்கிறேன். 3க்கு 4, 6க்கு 3, 1க்கு 6, 5க்கு 6. 366 இதுக்கு முன்னாடி வந்திருக்கா? நான் எடுக்கிறத உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன். 366 ஏற்கனவே இந்த இடத்துல வந்திருக்கா? இல்லை. சரி, இப்போ 4366 அப்படிங்கிறது நான் ஒரு செட் எடுத்துருக்கேன் நண்பர்களே. உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துங்க. சரி, ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் இப்போ நேற்று இந்த இடத்துல இந்த மந்த்லி சார்ட்டில் வந்து நான் என்ன சொன்னேன்னா, இங்கேயும் 10 இருக்குது, இங்கேயும் 10 இருக்குது. ரெண்டு முற்ற இடத்துல பக்கத்தில் என்ன இருக்குன்னா 25 இருக்குது, இங்கே 05 இருக்குது. அதனால் அதே மாதிரி இந்த இடத்துல 10க்கு 55 இருக்குது அப்படின்னு எடுத்து நான் சொன்னேன். நேற்று என்ன சொன்னேன்னா 05 ட்ரை பண்ணுங்கள், இல்லை 25 ட்ரை பண்ணுங்கள், இல்லை 55 ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னேன். ஆனால் உஷாராக மாப்பிள்ள என்ன 15 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். சரி, இப்போ இதுபடி இருக்கும்போது இன்றைக்கி என்னவாக வைப்பான் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இதே இடத்துலேருந்து எடுப்பானா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். இருந்தாலும் இதுலேருந்து ஒரு சப்போர்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணக்கெடுத்தா நான் எப்படி எடுக்கிறேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த 1க்கு 0வை எடுத்துக்கிறேன். சரியா? இங்கே இருக்கிற 5க்கு 1 எடுத்துக்கிறேன், 1க்கு 0 எடுத்துக்கிறேன், 5க்கு 1 எடுத்துக்கிறேன். அப்போ 01ன்னு வச்சுக்கிறேன் ஒரு வார்த்தைக்கு. 01. சரியா? 01 எடுத்துக்கிறேன். பிசியில் 01 எடுத்துக்கிறேன். அப்போ ஏ போர்டில் எனக்கு வந்து ஒரு உதாரணத்துக்கு 010 முடிகிற இடத்துக்கு மேலே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் 3 இருக்குது. இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. சொல்ல போனோமா இந்த 1 0 1 0 அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போய் லாக் ஆனாலும் மேலேயும் கீழேயும்
பூட்டு போட்டு லாக் பண்ணது 3. ஸோ இந்த இடத்துல நான் வந்து இந்த 0 1ன்னு எடுக்கிறேன் அப்படின்ற போது என்ன மாதிரி கணக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 6 1 5. சரி, இந்த 3க்கு 7 இருக்குது, இங்கே 3க்கு 4 இருக்குது. அப்படிங்கும்போது 3க்கு 7ன்னா நேற்று வந்து 6க்கு என்ன பிசியில் அப்படின்னு 6க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 தெளிவாக இருக்குது. அப்படிங்கும்போது நான் வந்து இது ஒரு சப்போர்ட்டாக வச்சுங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா திருப்பி இதே மாதிரி இந்த இடத்துல எடுப்பானால தாராளமாக சொல்ல முடியாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 6க்கு 9, 1க்கு 0, 5க்கு 1, இவ்வளோதான். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆனிச்சுன்னா எடுத்துக்கங்க, சரியா? உங்கள் கணக்கில் மேட்ச் ஆனிச்சுன்னா எடுத்துக்கங்க, சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இதுக்கு அடுத்தபடியாக பார்ப்போம். இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட ஏற்கனவே மந்த்லி சார்ட்டை வச்சு ஒரு செட்டு, அந்த நெக்ஸ்ட் டே ரிசல்ட்டை வச்சு ஒரு செட்டு, 2 செட்டு இப்போ எடுத்துட்டேன். சரிப்பா, இப்போ வந்து இதுக்கு அடுத்தபடியாக இந்த இடத்துல 610 615 610 615 6க்கு 6, 1க்கு 1, 0க்கு மட்டும் தான் 5. அப்படிங்கும்போது நேற்று எப்படி இந்த ஏபியில் 6க்கு 6, 1க்கு 1 அப்படின்னு இறங்குனுச்சோ அதே மாதிரி இந்த பி போர்டில் கண்டினியூ ஆகி சி போர்டில் இந்த 2 செட்டு அப்படியே வரும் அப்படிங்கிற மாதிரி நினச்சா அது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏ போர்டில் 6க்கு 6, பி போர்டில் 1க்கு 1 அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்ச இன்னைக்கு ஒரு வேளை இவன் மாற்றி வச்சான்னு வச்சுங்களேன், நான் நேற்று எதிர்பார்த்த இந்த 25 இன்னைக்கு இங்கே வரலாம். உங்களுக்கு புரிஞ்சுதுச்சான்னு தெரியல. எப்படின்னா 6க்கு 6, 1க்கு 1ன்ற பேட்டர்ன் வச்சுட்டான்ல, இங்கே 1க்கு 2 இருக்குது. அதே மாதிரி இங்கே திருப்பி 1க்கு 2 இங்கே கொண்டு வரணும், ஓகேவா? அதே மாதிரி 5க்கு 5 கொண்டு வந்தால் 925, அவ்வளோதான். ஸோ நான் வந்து உங்களுக்கு 3 செட்டு தான் எடுத்து கொடுத்துருக்கேன், ரொம்பலாம் நான் எடுத்து கொடுக்கல. இவன் கொண்டு வந்தால் இன்னைக்கு எப்படி எல்லாம் ஒரே நம்பராக சேமாக 6க்கு 6 இறக்கி 1க்கு 1 இறக்கி 0க்கு 5ன்னு ஒரு நம்பரில் பவரில் கொண்டு வந்தானோ அதே மாதிரி இன்னைக்கு பவரில் கொண்டு வரது 6க்கு 9 கொண்டு வந்து 1 + 1 2, 5க்கு 5ன்னு இறக்கலாம். அதே மாதிரி அப்படி 925ன்னு எடுக்கிறது ஏற்கனவே இந்த இடத்துல எங்கேயாச்சும் பாஸ் ஆகிருக்கான்னு பார்த்து அதில் பாஸ் ஆகிருக்குன்னா அதை அப்படியே டெலிட் பண்ணிட வேண்டியதான், ஏன்னா திரும்ப வராது, ஓகேவா? அதனால் இதுதான் என் கணக்கில் இருக்குது. உங்கள் கணக்கில் எப்படி வருதோ நீங்கள் தாராளமாக எடுத்துங்க. ஸோ நான் எடுத்து கொடுக்குற செட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் மொத்தமாக உங்களுக்கு சொல்லிடுறேன். அதே மாதிரி ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் நான் கொடுக்குறது 92 90 95 0 25 05 இவ்வளோ தான் நான் கொடுத்துருக்கேன். உங்கள் கெஸிங்கில் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுதோ நீங்கள் பார்த்துங்க, சரியா? ஓகே, நான் வந்து திரும்ப சொல்கிறேன். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து 9 அல்லது 3, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 0 அல்லது 2, அப்படி இல்லை அப்படின்னா 6, சி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து 1 5 6 இவ்வளோ தான் நான் கொடுத்துருக்கேன். உங்கள் கெஸிங்கில் எப்படி மேட்ச் ஆகுதோ பார்த்துங்க, சரியா? ஆல் போர்டு நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் 9 0 2 9 சரி திருப்பி கொடுத்துட்றேன், ஒரே நிமிஷம். 9 0 2 5 இன்றைக்கி தவிர்க்க முடியாது, என்றைக்குமே 3 நம்பர் தான் கொடுப்பேன். இன்றைக்கி கொஞ்சம் அப்படி தான் இருக்குது கணக்கு, ஏன்னா திரும்பி ரிப்பீட் ஆகிற மாதிரி நம்பர் இருக்குது எனக்கு, அதனால தான் 9 0 2 5 இவ்வளோ தான் என் கணக்கில் இருக்குது. உங்கள் கெஸிங்கில் எப்படி மேட்ச் ஆகுதோ நீங்கள் பார்த்து எடுத்துங்க. திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி உங்களுடைய கெஸ்ஸிங்கில் என்ன மாதிரி நீங்கள் கெஸ் பண்ணி வச்சுருக்கீங்க எல்லாத்தையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா? இப்போ சரி, இப்போ இது சொல்லியிருக்காரு அப்படிங்கும்போது நம்மளோட கெஸ்ஸிங்கில் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் பார்க்கலாம். அதனால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு 200 லைக் எதிர்பார்க்குறேன். அதே மாதிரி வெற்றி பெற்ற நண்பர்கள் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் சூப்பர் லைக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மூலம் உங்களுடைய ஆதரவுகளை தெரிவிக்கலாம், ஓகேங்களா? சூப்பர் லைக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதையும் கிளிக் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க, ஓகேவா?
வெற்றி பெற்ற நண்பர்கள் இருந்தீங்கன்னா சூப்பர் லைக்ஸ் மூலியமா நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? திரும்ப அடுத்த வீடியோவில் சூப்பரான வெற்றியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.